நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 17/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி, மே மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 3:34 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:49 வரை போராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:49 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். மேஷம் ராசினியர்கள். இன்று எதிர்பார்த்த பணம் கையில் வருவதில் தாமதம் இருக்கும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக இருக்குங்க. பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. புதிய ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம்போல் இருக்குங்க. பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். பேசும் பொழுது பொறுமை அவசியம். இன்று பணவரவு எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே வரக்கூடுங்க. பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடிப்பீர்கள். எதிலும் கவனமாக இருந்தால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்திடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு ஏற்படக்கூடுங்க. கடினமான வேலைகளையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். பெண்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க கொடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சரியாகும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது சிறப்பு. அவசரப்படாமல் செய்வது மிக சிறப்பு. பெற்றோரிடம் கலந்து உரையாடல் செய்து செய்வது சிறப்பு. இன்று மாணவர்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக இருக்குங்க. முடிவுகளில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பரணி. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. எதிலும் பொறுமை இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடும். கிருத்திகை. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த நன்மை கண்டிப்பாக கிடைக்குங்க. பேசும்பொழுது பொறுமை அவசியம். நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு தெளிவான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. திறமையாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான போக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று ஓரளவு மனம் நிறைவாக காணப்படக்கூடும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல பலனும் இன்று வரக்கூடுங்க. பொருள் வரவுக்கு இன்று வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். அலுவலகத்தில் பணி சுமை உங்களுக்கு அதிகாரம் இருக்கக்கூடுங்க. பாராட்டுகள் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். வியாபார தந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். லாபமும் சீராக இருக்க கொடுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. எல்லோரும் உங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். திடபுத்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமையும் மேலோங்க விட கொடுங்க.
சாமர்த்தியமான செயல்களால் வெற்றி ஏற்படக்கூடும். மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீர்கள். தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நெருக்கடி ஏற்படுத்தியது கண்டிப்பாக சரியாகும். இன்று பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள். சந்திராஷ்டிரம் முடியட்டும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். இன்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பெண்களுக்கு நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மையாக இருக்கக்கூடும். மன தெளிவுமின்றி ஏற்படக்கூடும். காதல் கொஞ்சம் போராட்டமாக இருக்கக்கூடும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலை விட்டு பிடியுங்கள். கண்டிப்பாக எல்லாம் சரியாகும். இன்று மாணவர்கள் கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சுலபமாக கல்வியில் உங்களால் ஜெயிக்க முடியுங்க. விரைவாக எதிலும் ஈடுபட முடியும். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்துதான் பேச வேண்டும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். ரோகிணி. மன தடுமாற்றம் இருக்கும். குழப்பம் இருக்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் சூடு பிடிக்கும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். பார்த்து பக்குவமாக எதையும் பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிருகசிரிஷம். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. மனம் இன்று கவலையாக காணப்படக்கூடும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்யுங்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெறக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக காணப்படக்கூடும். சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். இன்று தேவையான பணம் இருக்க கொடுங்க. திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடும். அரட்டி கொள்ளாமல் முடித்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். போட்டிகளும் இன்று கண்டிப்பாக குறையுங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். காரிய தடையால் மனக்குழப்பம், டென்ஷன் போன்றவை ஏற்பட்டு சரியாகும். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. யாரிடமும் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. மிகவும் கவனமாக இதிலும் ஈடுபடுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். வெற்றிக்கு வழி உண்டாக கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வழக்கமான பணியில் இன்று முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். விட்டு கொடுத்து செல்லுங்கள், பொறுமையாக செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். முடியாத காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழுங்க. பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். வீண் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று உங்களுக்கு எதிலும் வேகம் பிறக்க கொடுங்க. பணி சுமை ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். செலவுகளை எப்படியும் சமாளித்து விடுவீர்கள். வழக்கமான பணியில் முன்னேற்றம் இருக்குங்க. பாராட்டும் புகழும் ஏற்படும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. திருவாதிரை. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சின்ன சின்ன காரிய தடை இருக்கத்தான் செய்யும். வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். மிகவும் கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். இன்று கூடுமானவரை மன அமைதி ஏற்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. புனர்பூசம். இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைதி விடக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும்.
மனமும் இன்றி இனிமையாக இருக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிகழ கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள் இன்று அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. புதியவர்கள் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கக்கூடும். அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். கோவில் விசேஷங்களை எல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத வகையில் திருப்பங்கள் உண்டாகக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொட்டக்குறை விட்டக்குறை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செலவுகளை ஓரளவு கட்டுப்படுத்துவது நல்லது. எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோக மாற்றங்கள் என்று ஏற்படக்கூடும். சக நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு சரியாகும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கை தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்களை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெற முடியும். பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இன்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். என்ன முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். விட்டு பிடியுங்கள், அமைதி காணுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்கும். அது வரைக்கும் அவசரப்பட வேண்டாம். மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்குங்க. எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று நிதி நிலைமை ஓரளவு சீர்பட கொடுங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்ற சோதனை எல்லாம் கண்டிப்பாக சாதனையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. கேட்டிடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. புதியவர்கள் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்க கொடுங்க. வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். தேவையான பணம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பூசம். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எல்லோரிடமும் இன்று நீங்க நல்ல விதமாக பழகுவீர்கள். அன்புடனும் நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். தேவையான பண உதவி கண்டிப்பாக இருக்குங்க. சிலருக்கு வேலையின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் பணியை கண்டு பாராட்டுவார்கள். குடும்பத்தில் சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. எதிர்பார்த்தபடி காரியங்கள் சிறப்பாக இருக்க கொடுங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். முயற்சிகள் ஓரளவு பலிக்க கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சக நண்பர்கள் ஊழியருடன் கருத்து ஏற்பாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. பெண்கள் இன்று யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். வாய்ப்புகளை மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக குறையும். காதலை விட்டு கொடுத்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுவிட பாருங்கள்.
என்று மாணவர்கள் நன்கு படியுங்கள், புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். உயர்கல்வியில என்ன படிக்கலாம் என்று முன்கூட்டியே பேசி எதையும் தீர்த்துக் கொள்ள பாருங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பொறுப்பாகவும் பொறுமையாகவும் இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. நிர்வாகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. பொருளாதார விருத்தியும் இன்றி ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். வழக்கமான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. சமுதாய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். பூரம், சிரமம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். நடவடிக்கைகள் இன்று கண்டிப்பாக நல்லதாக இருக்கக்கூடும். புதிய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். இன்று உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். சாமர்த்தியமான செயல்களால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உத்திரம், இன்று நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். எதிர்பார்த்த பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனம் இன்று கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. புதியவர்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பொறுமையாக இருந்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இன்று திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். கன்னி ராசினியர்கள், இன்று உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தியாகக்கூடிய சூழல் இருக்கின்றது. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். வழக்கமான பணிகளில் மட்டும் இன்று கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சொத்து சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். புண்ணிய காரியங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வழக்கமான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சகோதரர்களால் இன்று ஒற்றுமை ஏற்படக்கூடும். ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் இருக்க வேண்டும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். மனசுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். காரிய அனுகூலமும் ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்க கொடுங்க. விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை. கடன் பிரச்சனையை ஓரளவு சமாளித்து விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மகத்துவமான நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. காதல் சிரமத்தை கொடுத்தாலும் விட்டுக் கொடுங்கள். வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கும். தயவு செய்து எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள்ளு கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முக தெளிவு ஏற்பட கொடுங்க. புத்திசாலித்தனம் வெளிப்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம், மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள்.
யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். சித்திரை வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் உண்டாக கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். பய உணர்வை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று ஏகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் ஓரளவு கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. புண்ணிய காரியங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டுங்க. புதிய முயற்சிகளில் இந்த முன்னேறி செல்வீர்கள். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடுங்க. வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பண வரவு சீராக இருக்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிறு சிறு பிரச்சனைகளுக்கு பின்னர் எல்லாம் சரியாக கூடும். நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். நிதி உதவி எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடுங்க. இன்று உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதலில் சிரமம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். காதல் ஓரளவு மன நிறைவை ஏற்படுத்தும். என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. நல்ல மனசுக்கு ஏற்றது போல் நடக்க கொடுங்க. பய உணர்வு வேண்டாம். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்க கொஞ்சம் முன்கோபத்தை விட்டு விடுவது மட்டும் சிறப்பு. பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. இன்று உங்களுக்கு சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சுவாதி சிரித்த முகமும் அழகும் குறிவிடுங்க. நட்பு வட்டம் இன்று விரிவடைய கொடுங்க. மிகவும் பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. இன்று நீங்க தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். பல நெருக்கடிகளுக்கு பின்னர் காரியங்கள் கைகூடும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. விசாகம் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கலந்து உரையாடலின் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்வீர்கள். கொஞ்சம் அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று நீங்க உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டியவர்கள். இன்று ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாக கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கக்கூடும். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் தயவு செய்து நீங்க செல்ல வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். அதனை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் எதிலும் பொறுமையுடன் யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை உண்டாக கொடுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் நன்மை ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கண்டிப்பாக கிடைக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்குங்க. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பங்குதாரர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். பல வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். இழுபறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாக நடந்து முடியும். உத்தியோக மாற்றங்கள் இன்றி ஏற்படக்கூடுங்க. கூடுதலாக உழைத்து அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இதமான சூழல் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பலன் ஏற்படக்கூடும். இன்று விருச்சிகம் ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. எல்லாம் சிரமம் இல்லாமல் சிறப்பாக செல்லும். காதல் மட்டும் கொஞ்சம் புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலை விட்டுக் கொடுங்கள்.
அமைதி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். சிரித்த முகம் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். கொடுத்த பாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். வீட்டு பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வீட்டுக்கு என்ன வேண்டுமோ கண்டிப்பாக செய்து கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுங்க. எல்லாம் நல்லவையாக நடக்க கொடுங்க. மனமும் தெளிவடைய கொடுங்க. மாற்று மதத்தினர் கண்டிப்பாக கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பய உணர்வு மட்டும் வேண்டாங்க. கேட்டை. இன்று நீங்க நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தள்ள வேண்டாம். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. யாரும் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். விவகாரமான விஷயங்களை தள்ளிட வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். தனுசு ராசினியர்கள் இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். மனம் போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்குங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். இன்று எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது ரொம்ப முக்கியம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து செய்யுங்கள். டக்கென்று நீங்க முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டியிருக்குங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியும். இன்று முயற்சி திருமணையாக்கக்கூடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டிவிட முடியுங்க. நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். காரியங்கள் ஓரளவு அனுகூலத்தை கொடுக்கும். பயப்படாதீர்கள். முயற்சி பண்ணுங்கள். அதிகாரியிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத தனலாபம் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகை இருக்கும். நண்பர்களால் உங்களுக்கு வீட்டில் குதூகலம் பிறக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வழக்கமான பணியில் இன்று முன்னேற்றம் இருக்குங்க. தேவையான நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. தேவையான சரக்குகளை வாங்குவீர்கள். இன்று பெண்கள் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி போடுவீர்கள். சகோதர சகோதரியிடம் இன்று நீங்க நல்ல விதமாக நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. காதல் மட்டும்தான் குழப்பம் இருக்கும். காதல் கண்டிப்பாக வெற்றியினை போடும். பயப்பட வேண்டாம். காதலுக்காக முடிவெடுக்கும் போது தெளிவு இருக்கட்டும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். எதையும் தைரியமாக செய்யக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம்.
இன்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனமும் இன்று தெளிவடைய கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பொருளாதாரத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. போராட்டம் நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்பாக எதையும் செய்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. என்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரைவடையும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. உத்திராடம் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் இன்று ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மீண்டும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகுவீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. இன்று அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாங்க. அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அவசர முடிவுகளை நீங்க தயவு செய்து நீங்க தவிர்த்து விட வேண்டும். பொன்னான நாளாக நீங்கள் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். வெளி உலக தொடர்புகள் எல்லாம் இன்று விரிவடைய கொடுங்க. காரியங்கள் ஓரளவே சூடுபிடிக்க தொடங்கும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. மகிழ்ச்சியான நாளாக நீங்கள் தான் அமைத்துக் கொள்வீர்கள். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. தேவையான பணம் இருப்பதினால் சமாளித்து விடுவீர்கள். அலுவலகத்தில் பணி சுமை கூடினாலும் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சீராக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். இன்று தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவார்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. தைரியமான சூழல் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். காதலில் மட்டும்தான் ஏனோ தனமாக காணப்படுவீர்கள். காதல் கை கூடுமா கூடாதா என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். காதலில் விட்டுக் கொடுத்து செல்வது சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். கல்வியில் அற்புதமாக இருக்க கொடுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று உங்களுக்கு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. இன்று உங்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். திருவோணம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். என்று எதிர்த்து பேசியவர்கள் அடங்கி விடக் கொடுங்க. என்று உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்குங்க. அவிட்டம் எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். சின்ன பிரச்சனைகளுக்கு கூட கோபம் வரக்கூடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு தன வரவு சீராக இருக்கக்கூடும். இருக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு தான் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். கடன் வாங்கியெல்லாம் எதையும் நீங்க செய்ய வேண்டாம். டக்கென்று எந்த ஒரு விஷயத்திற்காகவும் முடிவுக்கு வர வேண்டாம். பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டிவிட முடியுங்க. தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. மனம் தெளிவாகவும் இன்று இருக்க கொடுங்க. இன்று சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற கொடுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். இன்று அவசரமாக சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை
எப்படியாவது சரி கட்டி விடுவீர்கள். அற்புதங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சுப செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. விருப்பமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்ளக்கூடும். வீண் செலவுகளை தவிர்ப்பது மட்டும் நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு வேலையும் செய்யும் முன்பு அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீருங்க. நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். இனிமையாக பேசி காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாடிக்கையாளர்களையும் தக்க வைத்துக் கொள்வீர்கள். பைனான்ஸ் துறையில் போன்றவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். பெண்கள் இன்று தேவையான விஷயங்களை எதையும் செய்ய முடியும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் இன்று மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்கக்கூடும். காதலில் மட்டும்தான் குழப்பம் இருக்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். காதல கொஞ்சம் விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. அவசரம் மட்டும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. மாணவருக்கு இன்று நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். முடிவுகள் அனைத்தும் தெளிவாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல்தான் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். இன்று முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. சதயம் முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக்கூடும். போராட்டாத்தி இனிமையாக பேசி இன்று நீங்க பழகுவீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை அமைந்துவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனும் மீனும் ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிடித்தமான விஷயங்களை இன்று நீங்க நேரம் செலவிடுவீர்கள். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வழக்கமான பணியில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக திருந்துவிடக்கூடும். இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். மனம் போல் வாழ்க்கை சிறப்பாக இருக்க கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மட்டும் ரொம்ப நல்லது. எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். நேர்மையும் கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பைனான்ஸ் போன்ற துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். லாபம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். நெருக்கடியான சூழ்நிலை மீது கண்டிப்பாக மாறும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பயன் தராத பொருட்களை மட்டும் வாங்க வேண்டாம். காரிய தடை தாமதம் ஏற்பட்டாலும் அலைச்சல் இருந்தாலும் மாலை நேரத்திற்குள் எல்லாம் சரியாகும். அலட்சியம் காட்டி எந்த ஒரு காரியத்தையும் நீங்க தள்ளி போட வேண்டாம். இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப சிறப்பு. இன்று பெண்கள் ஆராய்ந்து எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி இருக்குங்க. அவசரம் மட்டும் பட வேண்டாங்க. பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அரசாங்கம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். பெண்கள் தயவு செய்து வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். பொறுமையாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரம் எதுவும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுயநலம் கருதி சில முக்கிய முடிவு நடைபெறுங்கள். உயர்கல்வி உங்களுக்கு பிடித்தமான கல்வியாக இருக்கும். பெற்றோர்கள் பாராட்டும்படிதான் நடந்து கொள்வீர்கள். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் எதிலும் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க.
இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். அடர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது எதிலும் நல்லது. சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. சூழ்ச்சிகள் உங்களை கண்டிப்பாக சரி செய்து விடக்கூடும். யாரேனும் உங்களை ஏதேனும் சொன்னால் அதனை தயவு செய்து பெரிய விவாதமாக மாற்ற வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். முன்னேற்றம் அடைவதற்கு மட்டும் முயற்சி பண்ணுங்கள், அது போதும். வழக்கமான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உத்திரட்டாதி. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வழக்கமான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. ரேவதி. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. யோகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாடு மட்டும் கண்டிப்பாக வேண்டும். தயவு செய்து வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். சிறிய அளவில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.